ஒரு காலத்துல மதிரா அப்படிங்கிற ராஜ்யத்தை பார்த்திபன் அப்படிங்கிற அரசர் தான் ஆண்டுகிட்டு இருந்தாரு. அவரு ஒரு நல்ல அரசர். அவருடைய மனைவியான ஸ்ரீ மகாலட்சுமியும் தன்னுடைய ராஜ்யத்து மக்களை பெத்த பிள்ளைகளா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. தினமும் அந்த ராஜ்யத்துல அன்னதானம் நடந்துகிட்டு இருந்துச்சு. லக்ஷ்மி, இந்த வருஷம் நம்ம ராஜ்யத்துல சரியா மழை பெய்யல. அதனால விளைச்சல் சரியா விளையாததால கையில இருந்த அரிசி பருப்பெல்லாம் தீந்து போச்சு. இனிமே அன்னதானம் பண்ண முடியாதான். அரசே, நம்ம ராஜ்யத்தின் மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. அப்படின்னா அவங்க பசியோட இருக்கும்போது நம்மளால எதுவும் செய்ய முடியாதா? தேவைப்பட்டா எங்க அப்பாவோட ராஜ்யத்துல இருந்து கூட நாம அரிசியை கொண்டு வரணும். ஆனா இந்த தினமும் போடுற அன்னதானத்தை நிப்பாட்டக்கூடாது. அதே ராஜ்யத்தை சேர்ந்த வீரபத்ராபுரம் அப்படிங்கிற ஊர்ல சிவையா அப்படிங்கிற ஒரு ஏழை ஆசாரி வாழ்ந்துகிட்டு இருந்தான். சிவையா, அன்னதானத்துக்கு நேரமாச்சு, வா போய் சாப்பிட்டுட்டு வரலாம். அப்படியா? வேலையில அந்த விஷயத்த மறந்தே போயிட்டேன். சரி, நீ போ, நான் பின்னாடியே வந்து சாப்பிட்றேன். ஏற்கனவே நேரம் ஆயிடுச்சு. நாம் ஆம்பளைங்களே இவ்வளோ நேரம் கழிச்சு சாப்பிட்டா அப்புறம் பொம்பளைங்க எப்போ சாப்பிடுவாங்க? ஆனால் நானும் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பிட வராம அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வந்து சாப்பிட்ற. இந்த நேரத்தில் என்ன பண்ணுற? உனக்கு தெரியாம நான் என்னடா பண்ண போறேன்? உன் தங்கச்சி கூட சேர்ந்து உக்காந்து சாப்பிட்டாதான் எனக்கு திருப்தியா இருக்கும். ஓஹோ, இதுதான் விஷயமா? அப்படின்னு சொல்லி நாகையா சாப்பிட்றதுக்காக போனான். நாகையா போன உடனேயே சிவையா வேக வேகமா ஊரோட எல்லைக்கு ஓடினான். அங்க இருக்கிற மலை குகைக்குள்ள போன சிவையா கொஞ்ச நேரத்துல சந்தோஷமா அங்கிருந்து திரும்ப வந்தான். ஏங்க, நமக்கு கல்யாணமாகி 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷமா இந்த கேள்விக்கு மட்டும் பதில் கிடைக்க மாட்டேங்குது. தினமும் இந்த நேரத்துல நீங்க எங்க போறீங்க? யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க. பிள்ளைங்க கிட்ட கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவங்க இப்போ வளர்ந்துகிட்டே தான் இருக்காங்க. என்னைக்காவது ஒரு நாள் அவங்களுக்கு இந்த ரகசியம் தெரிஞ்சிடுமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவங்களுக்கு எப்பவுமே இந்த ரகசியம் தெரியக்கூடாது. உனக்கும் தெரியக்கூடாது. ஆனா நீ என்னோட மனைவி. உனக்கும் எனக்கும் நடுவில் எந்த ஒரு ரகசியமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காகத்தான் உன்கிட்ட நான் சொல்லிட்டு போயிட்டு வரேன். அப்படியா? அப்படின்னா நீங்க எங்க போறீங்க? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது என்னுடைய ஜென்ம ரகசியம். அதை உன்கிட்ட மட்டும் இல்லை, யாருக்கிட்டையும் சொல்ல முடியாது. ஆனால் நீ என்னோட மனைவி அப்படிங்கிறதுனால ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லலாம். நான் நம்ம ராஜ்யத்தை காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு தவறும் செய்யல. அப்படின்னு சொல்லி அன்னதானம் நடக்கிற இடத்துக்கு தான் மனைவியோட போனா சிவையா. இப்படியே சில நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் அந்த குகைக்குள்ள போன சிவையா வரும்போது ஒரு மணியோட வெளியில வந்தான். பார்வதி, இந்த மணியை பத்திரமா எடுத்து வச்சிடு. சரிங்க, ஆனா இந்த மணி ஏதுங்க? நீங்க எதுக்காக இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? என்ன இது, இப்பெல்லாம் அதிகமா கேள்வி கேட்கறியே. உனக்கு நான் கொடுக்குற கௌரவத்தை காப்பாத்திக்கோ. அதை விட்டுட்டு இப்படி அதிகமா கேள்வியெல்லாம் கேட்காத. அப்படி சிவையா கோவப்பட்ட உடனேயே பார்வதி வேற வழி இல்லாம அந்த மணியை எடுத்து பத்திரமா வச்சா. அடுத்த நாள் காலையில நாகையா சிவையா கிட்ட வந்து அவன்கிட்ட இப்படி சொன்னான். உனக்கு தெரியுமா, ராஜாவோட அரண்மனையில விலை மதிக்க முடியாத மணியை யாரோ திருடிட்டாங்களாம். யாரு பண்ணாங்கன்னு தெரியல. ஆனா அவனுக்கு பாவம்தான் வந்து சேரும். பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிற ராஜாவோட வீட்டில் திருடுறதுக்கு அவனுக்கு எப்படிதான் மனசு வருதோ. சரி விடுடா, அவங்க பாவம் அவங்களுக்கு வந்து சேரும். ஆனா அவன் அப்படி பண்றதுக்கு நிச்சயமா ஒரு காரணம் இருக்கும். அப்படின்னு தடுமாறி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பார்வதி ரொம்பவும் கவலையோட பூஜை அறைக்குள்ள போனான். அங்க சாமிக்கு முன்னாடி உக்காந்துக்கிட்டு அவன் மனசார வேண்டிக்கிட்டு இருந்தா. கடவுளே, என் புருஷன்கிட்ட எதுக்காக இந்த மாற்றம் வந்துச்சு? கஷ்டனால கூட யாருக்கிட்டயும் உதவி கேட்காத ஒரு மனுஷன் இப்ப எதுக்காக இந்த மணியை திருடிக்கிட்டு வந்து வச்சிருக்காரு? இப்படி பார்வதி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தத நாகைய தெரியாம ஜன்னல் வழியா கேட்டுட்டான். அப்ப இதுதான் விஷயமா? இவன் எப்படிப்பட்டவன்னு தெரியாம போச்சே. பெத்த புள்ள மாதிரி பாத்துக்கிற ராஜாவோட வீட்லயே இவன் மணியை திருடுறானா எவ்வளவு மோசமானவனா இருக்கணும். முதல்ல இவன் எங்க போறான் அப்படின்னு பார்க்கணும். அப்படின்னு சொல்லி சரியா சாப்பாட்டு நேரத்துல சிவையா அன்னதானத்துக்கு போகாம திருட்டுத்தனமா எங்கேயோ போறத நாகையா கவனிச்சான். நாகையா அவனுக்கு தெரியாம அவன் பின்னாடியே நடந்து போய்கிட்டு இருந்தான். காட்டு தாண்டி மலை பக்கம் போய் மலையில இருக்கிற ஒரு குகைக்குள்ள சிவையா போனத அவன் பார்த்தான். என்ன இவன் இந்த குகைக்குள்ள போறான்?
சின்ன வயசுல என் தாத்தா சொல்லுவாரு, இந்த குகைக்குள்ள போறவன் உயிரோட திரும்ப வர மாட்டான், இதுக்குள்ள ஒரு பிரம்ம ராட்சசன் இருக்கான்னு. அப்படி இருக்க இவன் எதுக்கு உள்ள போறான்? இவன் போனா போகட்டும், நான் அங்க போக மாட்டேன். அப்படின்னு சொல்லி ராஜ்யத்துக்கே திரும்பி வந்து அன்னதானத்துல சாப்பாடு சாப்பிடுற நேரம் நம்ம ராஜ்யத்துக்கு கெட்ட காலம் வந்திருக்கு. நம்ம ராஜா மேல யாரோ விஷ தாக்குதலை நடத்தி இருக்காங்க. அந்த கடவுளோட தயவால எப்படியோ ராஜாவை காப்பாத்திட்டோம். அவருக்கு உடம்புக்கு முடியல அப்படிங்கறதால தான் இன்னைக்கு அவர் இங்க வரல. அத கேட்டதும் நாகையா ரொம்ப பதட்டமாயிட்டான். அதுக்குள்ள மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு சிவையாவும் சாப்பிட வந்தான். அவனுடைய சட்டப்பையில ஏதோ இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்ட நாகையா இப்படி கேட்டான். டே சிவையா, சட்டப்பையில என்ன இருக்கு? ஒன்னும் இல்லடா, நீ சாப்பிடு. அப்படின்னு சிவையா அங்கிருந்து எழுந்துச்சு போக முயற்சி பண்ணப்போ நாகையா அவனை தடுத்து நிப்பாட்டி அவன் சட்டப்பையில என்ன இருக்குன்னு எடுத்து பார்த்தப்போ, என்னடா விஷக்காய வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க? இதை எதுலையாவது கலந்தா அது விஷமாயிடாதா? இது உன்கிட்ட எதுக்கு இருக்கு? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க சிவையா? டேய், நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. இது விஷக்காய் இல்லை, அரளிக்காய். இதை பூசாரி கடவுள்கிட்ட வச்சு எனக்கு கும்பிட்டு கொடுத்தாரு. அதான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். போய் சொல்லாத சிவையா, இத்தனை நாளா நீ மறைச்சி வச்ச ரகசியத்தை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இன்னைக்கு நீ மலைக்கு மேலே இருக்கிற குகைக்குள்ள போன. அங்க நீ என்ன பண்ற? ஏதாவது பூஜை எதனா பண்ணிக்கிட்டு இருக்கியா? உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நான் எதுக்காகடா மலைக்கு மேலே இருக்கிற குகைக்குள்ள போகணும்? நான் எதுக்கு ராஜாவுக்கு ஆபத்தை கொண்டு வரணும்? சரி, உன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா என் வேலையெல்லாம் நின்று போயிடும். நான் கிளம்புறேன். அப்படின்னு சொல்லி சிவையா வேக வேகமா அங்கிருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டான். அடுத்த நாள் மதிய நேரம் நாகையா வெளியில வந்து பார்க்கும்போது சிவையா மறுபடியும் அந்த மலையை நோக்கி நடந்து போறத அவன் பார்த்தான். இவன் ஒவ்வொரு தடவை குகைக்குள்ள போகும்போதும் ராஜாவுக்கு எதனா கெடுதல் நடந்துக்கிட்டே இருக்கு. அந்த குகைக்கும் ராஜாவோட கோட்டைக்கும் ஒரு சுரங்கப்பாதை இருக்கு. நண்பனை காட்டி கொடுக்க கூடாதுன்னு பார்த்தா ராஜ்யத்துக்கே ஆபத்து வந்துடும் போலயே. இப்பவே இந்த விஷயத்த ராஜா கிட்ட சொல்லணும். அப்படின்னு சொல்லி நாகையா நேரா அங்கிருந்து கோட்டைக்கு கிளம்புனான். அவனை தடுத்து நிப்பாட்டின எல்லார்கிட்டயும் ராஜாவுக்கு ஒரு ரகசியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி உள்ள போனான். கடைசியில அவன் மந்திரி கிட்ட போய் சேர்ந்தான். அந்த ரகசியம் என்ன அப்படிங்கிறத நீ என்கிட்டயே விலாவரியா சொல்லு. மந்திரியாரே, மகாராஜா நம்ம ராஜ்யத்து மக்கள் எல்லாருக்குமே நன்மையை செய்யறாரு. அப்படிப்பட்ட அரசருக்கு என் நண்பனால நிறைய ஆபத்துங்க வருதுன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த நண்பன் வேற யாரும் இல்லை, சிவையா தான். அவன் தினமும் ரகசியமா. ஓஹோ, சிவையா மலை குகைக்குள்ள போறத நீ பார்த்துட்டியா? என்னது, அந்த விஷயம் உங்களுக்கும் தெரியுமா? மந்திரியாரே, அவன் நம்ம ராஜாவுக்கும் ராஜ்யத்துக்கும் ஆபத்தை உருவாக்குறான். நீங்க உடனே ராஜா கிட்ட சொல்லி அவனை தடுத்து நிறுத்துங்க. நீ இவ்வளோ தூரம் தெரிஞ்சுக்கிட்ட, அதனால உனக்கு உண்மை தெரிஞ்சாகணும் இல்லையா? நீ தயவு செஞ்சு சிவையாவை தப்பா எடுத்துக்கிட்டு எதுவும் பேசாத. அப்படின்னு சொல்லி மந்திரி யாருக்கு தெரியாம ஒரு சுரங்கப்பாதை வழியா அவனை கூட்டிக்கிட்டு போனாரு. அங்க ராஜாவோட சேர்ந்து சிவையாவும் நின்னுக்கிட்டு இருந்தான். அவங்க 2 பேரும் ஒரு பெரிய பெட்டிக்கு முன்னாடி நின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. சகோதரா, உன் மேல விஷ தாக்குதல் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் மக்கள் மத்தியில பேசப்படுது. இந்த விஷயம் மந்திரிக்கும் தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இன்னைக்கு இந்த பெட்டியை திறக்க முடியாம போச்சு. சகோதரா, எப்படியோ எல்லாமே உங்க வழிகாட்டுதலின்படி நல்லா தான் போய்கிட்டு இருக்கு. நம்ம அப்பாவோட இழப்புக்கு அப்புறமா உங்களை தான் இந்த ராஜ்யத்தை ஆள சொன்னேன். முறைப்படி உங்களுக்கு தான் பட்டாபிஷேகம் நடந்திருக்கணும். ஆனா நீங்க தான் எனக்கு இந்த ராஜ்யம் எல்லாம் வேண்டாம், நீயே மகாராஜாவா இருன்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த ராஜபோகத்தை எல்லாம் அனுபவிக்காம எதுக்காக நீங்க சாதாரண வாழ்க்கை வாழணும்? அத கேட்ட உடனேயே நாகையா ரொம்பவும் ஆச்சரியப்பட்டான். சரி, அப்பதான் ராஜா சிவையா திரும்பி பார்க்கும்போது அங்க மந்திரியோட நாகையாவும் நின்னுக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாங்க. மந்திரியாரே, இவனை எதுக்காக இங்க கூட்டிட்டு வந்தீங்க? பரவாயில்ல சகோதரா, நாகையா என்னோட நண்பன் தானே. அவனுக்கு இந்த விஷயத்துல கொஞ்சம் ஆர்வமும் அதிகம்தான். இங்க என்ன நடக்குது மந்திரியாரே? நான் பார்க்கறது கேட்கறதெல்லாம் உண்மைதானா? உண்மைதான்ப்பா. மகாராஜாவுக்கு 2 பிள்ளைங்க. பெரியவர் தான் இந்த சிவையா ரங்கராயா, சின்னவர் தான் இந்த ஸ்ரீகிருஷ்ண ரங்கராயா. நம்ம ராஜ்யத்து மேல எப்பவுமே பொறாமையோட இருக்கிற அந்த பிரம்மராட்சசன் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் ஒரு தடவை கிரகணத்தன்னைக்கு வந்து ஜெயிச்சிடுவான். அவனுடைய சக்தி ரொம்ப அதிகம்.
இந்த ராஜ்யத்தை அழிக்கிறதுக்கு அவன் நிறைய முயற்சிகளை செஞ்சிருக்கான். ஆனா அவனுடைய கெட்ட நேரம் நம்ம பெரிய ராஜா கிரகணத்தன்னைக்கு தான் பிறந்தாரு. இவர் பிறந்ததும் நம்முடைய ராஜபுரோகிதர்கள் இவர் கையால தான் அந்த பிரம்மராட்சசனுக்கு அழிவுன்னு சொன்னாங்க. ஆனா அது நடக்கணும்னா அவரு கோட்டையில வாழக்கூடாதுன்னு சொல்லி வேற இடத்துல ரகசியமா வளர்த்தாங்க. சரியா அதே நேரத்துல ஒரு ஆசாரி குடும்ப குழந்தை இல்லாம கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி மந்திரி என்ன ஒப்படைச்சிட்டாரு. எல்லாம் தெரிஞ்ச அந்த ஆசாரி என்னுடைய ஜென்ம ரகசியத்தை மறைச்சு நான் எதுக்காக பிறந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்து வளர்த்தாரு. ராஜகுருக்கள் எல்லாருமே எனக்கு இங்க தான் வித்தைகளை கற்றுக் கொடுத்தாங்க. இங்க தான் நான் ஆசாரி வேலையும் கற்றுக்கிட்டேன். வித்தைகளோட சேர்த்து மந்திரங்களையும் கற்றுக்கிட்டு தினமும் இந்த பெட்டிக்குள்ள இருந்து வெளியில வர பார்க்குற அந்த பிரம்மராட்சசனை நான் மந்திரத்தால அடைச்சி வச்சிருக்கேன். ஆனா இது எல்லா ரகசியத்தையும் ராஜகுருக்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட ஒரு மந்திரவாதி பிரம்மராட்சசனை அவனுடைய வசமாக்கி ராஜ்யத்தால முடிவு பண்ணியிருக்கான். இது எல்லாத்தையுமே பாதுகாக்கிறது அண்ணன்னு தெரியாம நான் தான் அந்த பிரம்மராட்சசனை அடக்கிறேன்னு நினச்சி என்ன அழிக்க முயற்சி பண்ணுறான். என்கிட்ட இருக்கிற ஒரு திவ்யமணியால தான் இந்த பெட்டிக்குள்ள இருக்கிற பிரம்மராட்சசனை முழுசா அழிக்க முடியும். அதை தெரிஞ்சுக்கிட்ட அந்த மந்திரவாதி அந்த மணியை திருட முயற்சி பண்ணான். அதுக்காக தான் மணி திருடு போயிடுச்சு அப்படின்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அறிவிச்சோம். மகாராஜாவை கொன்னுட்டா அவர்கிட்ட அடைப்பட்டு கிடக்கிற அந்த பிரம்மராட்சசனை வெளியில கொண்டு வர முடியும்னு நினச்சிதான் ராஜாவை கொல்ல அவன் முயற்சி பண்ணுறான். அதனால தான் ராஜா மேலே விஷத்தாக்குதல் நடந்திருக்கு அப்படின்னு அறிவிச்சதும் அவனை மாதிரியே இந்த ரகசியம் தெரிஞ்ச வேற யாரோ ராஜாவை கொல்ல முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த மந்திரவாதி இன்னைக்கு எந்த முயற்சியும் பண்ணல. அரசே, நீங்க ஒரு அரசர்னு எனக்கு தெரியாது. உங்களை சாதாரண ஆளாக நினச்சி என் நண்பனா நினச்சி நான் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசியிருக்கேன். என்னை மன்னிச்சிடுங்க. பரவாயில்ல நாகையா, நீ எப்பவுமே என்னோட நண்பன்தான். இனிமே இந்த ரகசியத்தை மறைக்க வேண்டியதில்லை. இன்னும் 2 நாள்ல தான் கிரகணம். அன்னைக்கு பூஜைகளை செய்யறதுக்காக நம்ம நாட்டில் இருந்தும் வெளிநாட்டில் இருந்தும் நிறைய புரோகிதர்களை வர சொல்லியிருக்கேன். அவங்க இந்த பிரம்மராட்சசனை பார்த்துப்பாங்க. இனி என்னோட தம்பிக்கு எந்த ஆபத்தும் இருக்காது. அரசே, சின்ன தவறு நடந்தாலும் அந்த பிரம்மராட்சசன் உங்களை முழுங்கிடுவான். அப்புறம் உங்க குடும்பத்தோட சேர்ந்து இந்த ராஜ்யமும் அழிஞ்சிடும். அது மட்டும் நடக்காம பார்த்துக்கோங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. கடைசியில அந்த கிரக கூட்டணி நாளும் வந்துருச்சு. உண்மை தெரிஞ்சவங்க எல்லாருமே அன்னைக்கு நாள் ரொம்ப பதட்டமாவே இருந்தாங்க. சிவையா அவனுடைய மனைவி கிட்ட நடந்தது சொல்லி உண்மை எல்லாத்தையுமே சொல்லி கவலைப்படாத தைரியமா இருந்த தைரியத்தை கொடுத்துட்டு குகைக்குள்ள போயிட்டான். நாகையா மட்டும் ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு ஒரு நாள் என் நண்பனை காப்பாத்து கடவுளே. அடுத்த நாள் காலையில நாகையா பயந்துகிட்டே சிவையாவை பார்க்க போனப்போ சிவையா எப்பவும் போலவே உட்காந்து அவனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தான். அரசே, நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அந்த கடவுளுக்கு என்னோட வேண்டுதல் கேட்டுடுச்சா? நாகையா, என்னை எப்பவும் போல சிவையான்னு கூப்பிடு, அரசேன்னு கூப்பிடாத. நான் வாழ்க்கை முழுக்க ஆசாரியா தான் வாழ்ந்தாகணும். நான் ராஜ குடும்பத்தோட போய் ஒன்று சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தா நிறைய பிரச்சனைங்க வரும். அதனால இந்த ரகசியம் எப்பவும் ரகசியமாவே இருக்கட்டும். அது ஒரு கிராமம். சாயந்தரம் நேரம். வயல்கிட்ட சங்கர் ராமு 2 பேரும் நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. டே சங்கர், இந்த வருஷமும் மழை பெய்கிற மாதிரி இல்லை. விளைச்சல் கைக்கு வருமா இல்லையான்னு கவலையா இருக்கு. அதெல்லாம் கடவுள் விட்ட வழி. நாம நினச்சி என்னாக போகுது? எல்லாத்தையும் அவர் பார்த்துப்பாரு, நீ விடு. அந்த கடவுளுக்கு தான் நம்ம மேலே கருணை இல்லையே. கையில் ஒத்த ரூபா கூட இல்லை. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி நடத்த போறேனே தெரியல. கவலைப்படாதடா, ஏதாவது ஒரு வழி கிடைக்கும். மனசை அமைதியாக வச்சுக்கோ. அப்படி அவங்க பேசிக்கிட்டு போகும்போது புதருக்குள்ள ஏதோ ஒரு பை இருந்தது தெரிஞ்சது. ராமு உடனே போய் அந்த பையை எடுத்து பார்த்தான். அது பழைய பிஞ்சு போன ஒரு கோணிப்பை. ஆனா பை ரொம்ப கனமா இருந்துச்சு. அதை பார்த்து அவன் ரொம்ப ஆசையா, டே சங்கர், வாடா, சீக்கிரம் வா, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாரு. சங்கர் பக்கத்துல போறதுக்குள்ள ராமு அந்த பைய பிரிச்சு அதுக்குள்ள இருக்கிறத பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டான். டே சங்கர், இது தங்க காசுடா. எப்படியும் 100 காசு இருக்கும். இனி நமக்கு கஷ்டம் இல்லை. சங்கர் கம்பீரமா, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? இது நம்மளோடது இல்லை, யாருதுன்னே தெரியல. பாவம் இழந்துட்டு கஷ்டப்படுவாங்க. உனக்கு என்ன பைத்தியமாடா? கடவுள் நம்ம கஷ்டத்தை பார்த்து இதை தெருவில் விட்டுட்டு போயிருக்காரு. இது நம்மளுடைய அதிர்ஷ்டம்.
இது அதிர்ஷ்டம் இல்லடா ராமு, இது சோதனை. நமக்கு சொந்தம் இல்லாதது மேலே ஆசைப்படுறது தப்பு. சரி, தப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காதடா. என் பொண்ணோட கல்யாணம் நெருங்கிக்கிட்டு இருக்கு. இதில் சரி பாதியை உனக்கு கொடுக்கறேன், பாதியை நான் வச்சுக்கிறேன். இதை ரகசியமாக அப்படியே வச்சுக்கலாம். வாய மூடு, என்கிட்ட இப்படியெல்லாம் பேசாத. நீ என் நண்பனா இருந்ததால சரியா போச்சு. வேற யாராவது இப்படி பேசியிருக்கணும். உடனே இதை எடுத்துக்கிட்டு ஊர் தலைவர்கிட்ட போகலாம். நான் வரமாட்டேன். என் கையால் என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்க முடியாது. இது எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேன். டே ராமு, கொஞ்சம் யோசிச்சு பாருடா. இப்போ இந்த பணத்தை வச்சு உன் பொண்ணு கல்யாணத்தை பண்ணலாம். ஆனால் நாளைக்கு உண்மை வெளியில் வந்துச்சுன்னா, அப்பா திருட்டு பணத்தில் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருன்னு தெரிஞ்சா உன் பொண்ணு வருத்தப்பட மாட்டாளா? அதெல்லாம் யாருக்கும் தெரியாது, நமக்குள்ள தான் இருக்கும். ஆனால் நம்ம மனசாட்சிக்கு தெரியுமேடா. அது தினமும் நம்மளை பார்த்து திருடன் திருடன்னு சொல்லுமே. கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கஞ்சியை குடித்தாலும் அது அமிர்தமாக இருக்கும். ஆனால் மற்றவங்க பணத்தில் பாயாசம் குடித்தாலும் விஷமாக தாண்டா இருக்கும். ஆனால் என் பொண்ணோட வாழ்க்கை, உன் பொண்ணோட வாழ்க்கைக்கு நான் இருக்கேன். என்கிட்ட இருக்கிற பணம் எல்லாத்தையும் கொடுக்குறேன். பத்தலைன்னா என்னோட பாதி வயலையும் விற்று கொடுக்குறேன். ஆனால் என் நண்பனாக இருந்துக்கிட்டு இப்படி அநியாயம் பண்ணாதடா. சங்கர் சொன்னதை கேட்டு ராமுவோட கண்ணுல கண்ணீர் வந்துச்சு. என்னை மன்னிச்சிடுடா. என் பொண்ணோட வாழ்க்கைக்காக தப்பாக யோசிச்சிட்டேன். நீ சொல்கிறது தான் சரி, அப்படியே செய்யறேன். 2 பேரும் ஊரோட தலைவர் வீட்டுக்கு போய் அந்த பைய அவர்கிட்ட கொடுத்தாங்க. இது என்ன சங்கர்? ஐயா, நாங்கள் வயல்ல இருந்து வீட்டுக்கு போகிற வழியில் இது எங்களுக்கு கிடைச்சது. இதில் நிறைய தங்க காசு இருக்கு. அதான் உங்ககிட்ட கொடுத்தா யாருன்னா தேடி வந்தால் கொடுப்பீங்கன்னு வந்தோம். என்ன ராமு, நீ என்ன சொல்கிற? ராமு தலை குனிஞ்சு, ஆமாங்க ஐயா, இதை பார்த்ததும் நானே எடுத்துக்கலான்னு நினச்சேன். ஆனால் என் நண்பன் பேச்சை கேட்டு தான் உங்ககிட்ட கொண்டு வந்து தரேன். எவ்வளவு நல்லவங்க நீங்க 2 பேரும். உங்க நேர்மையை பார்த்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப ரங்கையா சிரிச்சுக்கிட்டே, ரொம்ப சந்தோஷம். இந்த பணம் பக்கத்து ஊரை சேர்ந்த ஒரு அம்மாவோடது. அவங்க இப்பதான் வந்து ஐயோ அம்மான்னு கத்திட்டு போனாங்க. அவங்கள நான் வர சொல்கிறேன். என் பணத்தை என்கிட்ட பத்திரமா கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்க ரொம்ப நேர்மையானவங்க. 10 தங்க காசை கொடுக்குறேன், இதை வச்சுக்கோங்க. எங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. நாங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சோம், அவ்வளவுதான். டே சங்கர், உன் நேர்மையை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியே ராமு, நீ செஞ்ச தப்ப புரிஞ்சுக்கிட்ட, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். அம்மா, அந்த 10 தங்க காசை ராமுக்கிட்ட கொடுங்க. அவன் பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் தேவைப்படுது. எனக்கா? ஆமாப்பா, உனக்கு இவ்வளவு பெரிய தேவை இருந்தாலும் நியாயத்தின் பக்கம் தானே நீ நின்ன. அப்படி இருக்கும்போது உன் பொண்ணோட கல்யாணத்துக்கு நான் 10 தங்க காசு கொடுக்கறதுல தப்பே இல்லை. அது மட்டும் இல்ல, கூடுதலாவும் நான் கொஞ்சம் பணம் கொடுக்கறேன். அதை கேட்ட ராமு சங்கரை ரொம்பவும் பெருமையோட பார்த்தான். சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே அவன் நன்றியை தெரிவிச்சான். அன்னைக்கு ராத்திரி சங்கரோட வீட்டுல, ஏங்க, ராமு அண்ணனோட பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்க போகுதுன்னு நினைச்சாலே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. உங்க நேர்மையை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. இதில் நான் என்ன பண்ணேன்? என் நண்பனுக்கு ஒரு நல்ல வழியை காட்டினேன். அந்த கடவுள் எனக்கு ஒரு சோதனையை கொடுத்து நண்பனுக்கு உதவ வச்சிருக்காரு. ஆனா உங்க இடத்துல வேற யாராவது இருந்தாலும் அந்த பணத்துக்காக ஆசைப்படாம இருந்திருப்பாங்களா? சில நேரத்துல உங்க நேர்மையை பார்த்தா உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்குங்க. நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும்போது நம்ம நேர்மையாக இருக்கிறது முக்கியம் இல்லை. பசியில் துடிக்கும்போது கூட நேர்மையாக இருக்கணும். அதான் பெரிய விஷயம். என் நண்பன் இன்னைக்கு அதை தெரிஞ்சுக்கிட்டான். எனக்கு அது போதும். நாளையில இருந்து கல்யாண வேலை ஆரம்பிக்க போறாங்க. நாமளும் அவங்களுக்கு போய் நிறைய உதவி செய்யணும். லக்ஷ்மி நமக்கும் பொண்ணு தானே. நிச்சயமா. என் நண்பனோட பொண்ணுனா அவனுக்கு தான் பொண்ணா? எனக்கும் தான் பொண்ணு. நாளைக்கு காலையிலே போய் என்ன வேலை இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சுப்போம். அடுத்த நாள் காலையில ஊருக்கு நடுவுல இருக்கிற கிணத்துக்கிட்ட ரங்கம்மா அங்க வந்திருக்கிற மத்தவங்க எல்லார்கிட்டயும், கேள்விப்பட்டீங்களாடி, ராத்திரியோட ராத்திரியே ராமுவோட தலையெழுத்து மாறிடுச்சாமா. அட ஆமரங்கம்மா, வழியில நிறைய தங்க காசு கிடைச்சுதான். அதை சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொடுத்தப்போ அவங்க பரிசா அவனுக்கு காசு கொடுத்தாங்களாமே. வழியில கிடைச்சதா இல்ல இவனுங்களே திருடி எங்க மாட்டிப்போமோ அப்படிங்கிற பயத்துல அதை கொண்டு போய் திரும்ப கொடுத்துட்டானுங்களா? அப்ப இன்னொருத்தங்க, சிச்சி என்ன சொல்ற, சங்கர் எவ்வளவு நல்ல மனுஷன் உனக்கு தெரியாதா? அவரும் அப்படி செய்ய மாட்டாரு, செய்யவும் விட மாட்டாரு. அவரு நாடகம் ஆடுறாரு, நீ நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்க. எனக்கு தெரிஞ்சு அது ராமுவோட பார்வையில பட்டதுனாலதான் கொண்டு போய் தலைவர்கிட்ட கொடுக்க சொன்னான். ஒருவேளை அவனுக்கு கிடைச்சிருந்தா அவனே எடுத்துக்கிட்டு இருப்பான். இன்னும் காலம் அவனை நல்லவன்னு நம்பிக்கிட்டு இருக்கு பாரு. அதுதான் கால கொடுமை.
ராமு அவனுடைய வீட்டுல பொண்டாட்டிக்கிட்ட சந்தோஷமா, பாத்தியா சீதா, அந்த கடவுளுக்கு நம்ம மேல கருணைய என் நண்பர் சங்கர் மூலமா என் பொண்ணு கல்யாணத்தை நல்லபடியா நடத்த வச்சிருக்காரு. லக்ஷ்மி அவங்க அப்பா சொன்னதை கேட்டு, அப்பா, என் கல்யாணத்துக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. என்னம்மா இது, பெத்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு மாமியார் வீட்டுக்கு அனுப்புறது எங்களுடைய கடமையாச்சே, அதைத்தானே நாங்க செய்ய போறோம். அப்பதான் சங்கர் அந்த இடத்துக்கு வந்தான். என்னடா கல்யாண வேலை எப்படி நடக்குது? இன்னும் எதுவும் ஆரம்பிக்கலடா. வா வந்து உக்காரு. நாளைக்கு தான் பட்டணத்துக்கு போய் பொண்ணுக்கு நகையும் புடவையும் வாங்கணும். நீயும் கூட வரணும், சரியா? கண்டிப்பா வரேன்டா. முதல்ல கல்யாண பத்திரிக்கை அடிச்சு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும்ல. அப்பதான் கிணத்துக்கிட்ட இருந்தவங்க ரங்கம்மா சொன்னதை கேட்டு ராமு கிட்ட வந்து ரங்கம்மா என்ன சொன்னாலோ அதை அப்படியே சொன்னாங்க. அதை கேட்டு ராமுவுக்கு கோவம் வந்துச்சு. அவளுக்கு எவ்வளவு தைரியம்! என்னையும் என் நண்பனையும் திருடன்னு சொல்றாளா? என்ன பண்றேன்னு பாரு. அப்போ சங்கர் ராமுவை தடுத்து, இருடா, அவசரப்படாத. யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அதுக்கு நாம கோவப்பட ஆரம்பிச்சிட்டோம்னா அப்புறம் அவங்க சொன்னது உண்மைன்னு ஆயிடும். ஆனா அந்த பொம்பளை எல்லார்கிட்டையும் இப்படி சொன்னா நம்ம கௌரவம் என்னாகிறது? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாங்க? ராமு, உண்மை நெருப்பு மாதிரி, அதை ரொம்ப நேரம் மறைக்க முடியாது. யார் என்ன பேசுறாங்களோ பேசிட்டு போகட்டும். நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். நம்ம நேர்மையானவங்கன்னு நமக்கு தெரியும். சீதா ராமு கிட்ட, ஆமாங்க, நம்ம பொண்ணோட கல்யாண வேலை நடக்குதுல்ல, நம்ம கவனப்பூரா இப்போதைக்கு அதுல மட்டும்தாங்க இருக்கணும். சில நாட்களுக்கு அப்புறமா கல்யாண மாப்பிள்ளையோட அம்மா காந்தம்மா சில ஆட்களோட சேர்ந்து ராமுவோட ஊருக்கு வந்தாங்க. கும்பிடுறேம்மா, நான் இந்த ஊரு ராமுவோட பொண்ணு லக்ஷ்மிய என் பிள்ளைக்காக பேசியிருக்கேன், அதான் விசாரிக்கலான்னு வந்தேன். வாங்கம்மா, ராமுவோட குடும்பத்தை பத்தி என்ன சொல்ல? அது ரொம்ப நல்ல குடும்பமா. அதெல்லாம் சரிதாம்மா, ஆனா நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். ராமு பொண்ணு கல்யாணத்துக்கு பணம் இல்லாம கஷ்டப்பட்டப்போ திடீர்னு யாரோ பணம் கொடுத்து உதவி செஞ்சாங்களா? ஏதோ மூட்டை பணம்லாம் பேசிக்கிறாங்க. திருட்டு குடும்பத்தோட சம்மந்தத்தை நாங்க எப்படி ஏத்துக்கிறதா? ஒரு நிமிஷமா, யாரோ சொன்னதை கேட்டு ஒரு நல்ல சம்மந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. என்ன நடந்துச்சுங்கிறத நான் சொல்றேன். தலைவரோட மனைவி என்ன நடந்துச்சு சொன்னாங்க. ஆனா காந்தம்மா அதை நம்பல. நீங்க இந்த ஊர் தலைவரோட மனைவி, அதுக்காக அவனுக்காக பேசுறீங்க போல. ஆனா உண்மை என்னன்னு தெரியலையே. அப்படின்னா நாளைக்கு காலையில பஞ்சாயத்தை கூட்டுவோம். ஊர் ஜனங்க முன்னாடி உண்மையை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கும் உண்மை தெரியணும் இல்லையா? அடுத்த நாள் காலையில, ரங்கம்மா, இங்க வா. ராமு மேல என்ன பழிய போட்டிருக்கேன்னு எல்லாருக்கும் சொல்லு. ரங்கம்மா தைரியமா, நான் சொன்னதுல எந்த தப்பும் இல்ல. சாப்பாட்டுக்கு வழி இல்லாத ராமுவுக்கு திடீர்னு ராத்திரியோட ராத்திரியா தங்க காசு எப்படி வந்துச்சான்? எனக்கு தெரிஞ்சு அதை திருடிக்கிட்டு தான் வந்திருக்கான். அந்த சங்கரை உதவியா வச்சுக்கிட்டு இவன் தான் போய் திருடி இருக்கான். அப்ப பார்வதி ரொம்ப கோவமா, வாய மூடு ரங்கம்மா, என் புருஷனும் என் கண்ணனும் திருடினத நீ பாத்தியா? என் புருஷனோட நேர்மைய நீ சந்தேகப்படுறியா? ஆமா, நாங்க ஏழைங்களா இருக்கலாம், ஆனா சுயகௌரவத்தோட வாழ்றவங்க. இன்னொருத்தவங்க கிட்ட இருக்கிற பணத்தை திருடி அந்த பணத்துல என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்துற அளவுக்கு நாங்க கேவலமானவங்க இல்ல. எல்லாரும் அமைதியா இருங்க. அவரு காந்தம்மாவை பார்த்து, பாத்தீங்களா, இதுதான் இங்க நிலைமை. இப்ப நான் உண்மையான சாட்சிய வர சொல்லியிருக்கேன். தலைவர் கூப்பிட்டதுனால பணத்தை தொலைச்ச அந்த அம்மா பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. அம்மா, தயவு செஞ்சு அன்னைக்கு என்ன நடந்துச்சு? இந்த பணம் யாருக்கு சொந்தம்? பணத்தை எப்படி தொலைச்சிங்கன்னு சொல்றீங்களா? அப்ப அந்த அம்மா நடந்ததை விவரமா சொன்னாங்க. அன்னைக்கு நான் என்னுடைய பணத்தை வழியில எங்கேயோ தொலைச்சிட்டேன். என் உயிரே போன மாதிரி இருந்துச்சு. அப்பதான் தலைவர் எனக்கு செய்தி அனுப்பி வர சொன்னாரு. வந்து பார்த்தா நான் தொலைச்ச பணம் அங்க இருந்துச்சு. இந்த 2 பெரிய மனுஷங்க தான் என்னுடைய பணத்தை எனக்கு பத்திரமா கொண்டு வந்து கொடுத்தாங்க. அதுக்கு நான் பரிசு கொடுக்குறேன்னு சொன்னேன். அதை கூட அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் கட்டாயப்படுத்தி தான் ராமுவோட பொண்ணோட கல்யாணத்துக்காக பணத்தை கொடுத்தேன். இவங்க 2 பேருமே கடவுளுக்கு சமம். ரங்கம்மா முகம் வாடி போச்சு. காந்தம்மா வெக்கப்பட்டு தலை குனிஞ்சாங்க. அப்ப அவங்க, என்ன மன்னிச்சிடுங்க சம்மந்தி, யாரோ ஏதோ சொன்னாங்கன்னு அதை நம்பி உங்களை போய் கேள்வி கேட்டுட்டேன். உங்க வீட்டுல வளர்ந்த பொண்ணு என் வீட்டு மருமகளா வர்றதுக்கு உண்மையிலே நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும். அப்ப தலைவர் ரங்கம்மா கிட்ட, பாத்தியா, உன்ன மாதிரி ஒரு பொம்பளை ஊர்ல கலகம் ஓட்டினா எவ்வளோ பெரிய பிரச்சனை வருதுன்னு. உனக்கு தண்டனையா உன்னை ஊரை விட்டே தள்ளி வைக்கணும். ஆனா சங்கர் அதுக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அவன் முகத்துக்காகத்தான் நான் அமைதியா இருக்கேன். இன்னொரு தடவை நீ இப்படி எதனா செஞ்சா இந்த ஊர்ல இருக்க மாட்ட.
ரங்கம்மா தலை குனிஞ்சு அங்கிருந்து அமைதியா போயிட்டா. சில நாட்களுக்கு அப்புறமா லக்ஷ்மியோட கல்யாணம் நல்லபடியா நடந்துச்சு. அப்ப ராமு சந்தோஷமா, டே சங்கரு, உனக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே எனக்கு தெரியலடா. நீ சொன்னதை நான் கேட்டதால தான் இன்னைக்கு கௌரவமாக என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன். இல்லைனா என் நிலமை என்ன இருக்குமோ என்னமோ. டேய், நீ மாறவே மாட்டியா? என்ன உன் பொண்ணு கல்யாணம்னு பிரித்து பேசுகிற? லக்ஷ்மி எனக்கும் தாண்டா பொண்ணு. என் பொண்ணு கல்யாணத்தை நான் நடத்தி வச்சேன், அவ்வளவுதான். பார்வதி, உங்கள மாதிரி ஒரு குடும்பம் எங்களுக்காக இருக்கு. அதை நினைச்சு உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்வதி சிரிச்சுக்கிட்டே, பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்க தான் எதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த ரங்கம்மாவை பார்த்து சொல்லியிருப்பாங்க போல. ஆனா பொம்பளைங்களுக்கு பொம்பளைங்க தான் நல்ல தோழியா இருக்க முடியும். அது என்னை பார்த்து எல்லாரும் சொல்லுவாங்க.